ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரிக்கெட் 360. ஆன்லைன் கேமிங் பில்லுக்கு எகெயின்ஸ்டாக சில நிறுவனங்கள் வந்து கர்நாடகா ஹைகோர்ட் அண்ட் ஃபியூ ஹைகோர்ட்ஸில் கேஸ் போட்டிருந்தாங்க. சுப்ரீம் கோர்ட் தானாகவே முன் வந்து இதை ஹைகோர்ட் விசாரிக்க வேண்டாம், டைரெக்டாக சுப்ரீம் கோர்ட்லேயே எல்லா கேஸையும் அட்டாச் பண்ணிடுங்கன்னு சொல்லி லாஸ்ட் செப்டம்பர் 8 அன்னைக்கு சொல்லியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 20 நாள் எந்த அப்டேட்டும் இல்லை. இந்த ஹியரிங் வந்து எப்போ சுப்ரீம் கோர்ட்டில் நடக்கும்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க. அவங்களுக்கான இம்பார்ட்டன்ட் அப்டேட் தான் இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ ஃபுல் வீடியோவையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். சுப்ரீம் கோர்ட்டில் எப்போ ஹியரிங்னு தான் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தாங்க. சுப்ரீம் கோர்ட் சொன்னது என்னென்னா, எல்லா ஹைகோர்ட்டில் இருக்கிற வந்து டீட்டெயில்ஸையும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு சீக்கிரம் வந்து அனுப்பி வைக்க சொல்லியிருந்தாங்க. ஆல்சோ எல்லா ஹைகோர்ட்லேயும் சொன்ன இன்னொரு விஷயம், கவர்மெண்ட் வந்து இந்த லா எப்போலேருந்து வந்து எஃபெக்ட்னு சொல்லி நோட்டிஃபை பண்ணலைங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுவும் லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா வந்து சென்ட்ரல் மினிஸ்டரே சொல்லியிருந்தாரு, அக்டோபர் 1 இந்த லா வந்து ஃபுல் எஃபெக்டில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறதா. ஸோ இப்போ அதுவும் தெரிஞ்சு போச்சு. ஆல்சோ வந்து எல்லா ஹைகோர்ட்ஸில் இருக்கிற அந்த ஃபைல்ஸையும் வந்து சீக்கிரம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லி வந்து சுப்ரீம் கோர்ட் கேட்டுட்ருக்காங்க. இப்போ ஹைகோர்ட்டில் வந்து பெட்டிஷன் போட்ட எல்லா பெட்டிஷனர்ஸையும் வந்து அந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து நெக்ஸ்ட் வீக்குள்ளார சுப்ரீம் கோர்ட்டில் வந்து அட்டாச் பண்ண சொல்லி கோர்ட் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஆல்சோ கவர்மெண்ட் தரப்புல இருந்தும் சில வந்து பதில்கள் கிளாரிஃபிகேஷனும் கேட்டிருக்காங்க. இது எல்லாம் முடிஞ்ச பின் அக்டோபர் 7 அன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டில் வந்து இந்த கேஸுக்கான ஹியரிங் இருக்குங்கிற அப்டேட் தான் வந்திருக்கு. ஸோ அக்டோபர் 7 தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த கேமிங் பில்லை பற்றி வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து விசாரிக்க போகிறாங்க. அன்னைக்கே ஜட்ஜ்மெண்ட் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா வந்து அதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான், எனக்கு தெரிஞ்சு இல்லை. காரணம் வந்து ஃபஸ்ட்டு இந்த பெட்டிஷனர்ஸ் என்ன சொல்கிறாங்க, கவர்மெண்ட் தரப்புலேருந்து என்ன மாதிரியான பதில் அண்ட் கிளாரிஃபிகேஷன் இருக்குங்கிறத பொறுத்து தான் வந்து ஜட்ஜ்மெண்ட் வந்து லேட்டர் டேஸில் தான் வந்து நடக்கும். மேபி பல ஹியரிங்ஸ் ஒரு 4-5 ஹியரிங்ஸ் ஆர் 10 ஹியரிங்ஸ் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹியரிங்லேயே ஜட்ஜ்மெண்ட் வரதுக்கான பாசிபிலிட்டி வந்து ரொம்பவே கம்மி தான். ஸோ எல்லாரும் கேட்டுட்டு இருந்த அந்த முக்கியமான அப்டேட் தான் இது. அக்டோபர் 7 அன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டில் இந்த ஹியரிங் நடக்க போகுது. அன்னைக்கு என்ன அப்டேட் கிடைக்குதோ அதை பற்றியும் நான் முழுசாக ஒரு வீடியோ போடுறேன். இந்த வீடியோவில் நான் பேசின விஷயங்கள் வந்து நிச்சயம் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். அப்படி இருக்கிற பட்சத்தில் மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.